நிற்க முடியாதது ஒன்று உள்ளதோ? அன்பர்களே, இன்று நாம் காண இருப்பது, இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமை, அம்பிகையின் கடைக்கண் பார்வை பட்டு ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியானவர் உருவாகி அவர் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை உருவாக்குகிறார். அந்த வரலாறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு இந்த அபிராமி அந்தாதியில் தனம் தரும் கல்வி தரும்ங்கிற பாடலில் வரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த அம்பாளுடைய இந்த கடைக்கண் பார்வை எவ்வளோ மகத்துவம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல இருக்கோம். அதாவது ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வில்வ மரத்துக்கு அடியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய தலையில் வில்வமானது விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சிவபெருமான் அப்படியே தியானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது அவர் தலையில் வில்வம் விழுந்துட்டே இருக்கும் பொழுது சிவன் பார்வதி கிட்ட சொல்கிறாராம், பார்வதி இதேமாரி மேலேருந்து வில்வம் விழுந்துட்டே இருக்குது, அது யார் போடுறா அப்படின்னு பாரு அப்படிங்கிறாங்களாம். பார்வதி தேவியும் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுல அப்படியே சாதாரணமாக ரொம்ப முகத்தை முழு தலையும் திருப்பாமல் இப்படி சாதாரணமாக அப்படி திரும்பி அந்த கடைக்கண்ணால் பார்க்குறாங்களாம். அப்போது மேலே ஒரு குரங்கு உட்காந்து அந்த வில்வத்தையெல்லாம் பிரித்து கீழே போட்டுருக்கான். உடனே அது ஒரு குரங்கு சுவாமி அப்படின்னு சிவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டதுனால அந்த குரங்கானது அடுத்த ஜென்மத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக பிறந்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் திருவாரூர் தியாகராஜ சுவாமியோடைய ஆலயத்தை அவர் தான் நிர்மாணம் பண்ணுறார். கைலாயத்திலிருந்து சிவபெருமான்கிட்ட தவம் செய்து பல விஷயங்கள் சப்தவிடங்க ஸ்தலங்களில் அவர் ஒருத்தர். அந்த சுவாமியை பூலோகத்துக்கு வரவழைக்கிறதே யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி தான். அப்பேற்பட்ட அந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் அந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில் எழுப்புறார். எதுக்காக சொல்ல வரேன்னா, அம்பாளுடைய அந்த கடைக்கண் பார்வைக்கே அவ்வளவு மகத்துவம். அதுலேயும் பொதுவாக அம்பாள் நிலை எந்த ஒரு சுவாமியை நாம் தரிசனம் செய்தாலுமே நேராக நின்று வழிபடக்கூடாதான், சைடில் நின்று தான் வழிபடணும். அதனால தான் கோவிலே அதேமாரி அமைப்பு செய்திருப்பாங்க, அந்த கியூவெல்லாம் வைத்து. அதனால் அந்த இறைவனுடைய கடைக்கண் நம்ம மேலே பட்டாலே நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கி நம்மளுடைய போன ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கி அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக நம்ம பிறப்போம். மேலும் இன்றைய தினம் இந்திய குடியரசு தினம், நம்ம தாய் திருநாட்டுடைய குடியரசு தினம். அதனால் எல்லோரும் நம்ம நாடு இன்னும் மென்மேலும் எல்லா துறைகள்லேயும், அதாவது ஒரு துறையில் மட்டும் நம்ம நாடு வளர்ந்துட்டே போனதுன்னா அதுக்கு என்ன உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, ஒரு உடம்பு இருந்ததுன்னா உடம்புல தலை கை கால் எல்லாமே சீராக இருக்கணும். ஒரு இடம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, வியாதி அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கை மட்டும் வளர்ந்துட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம், கால் மட்டும் வளர்ந்துட்டே இருந்தால் யானைக்கால்பாங்க. அதுபோல் நம்ம நாட்டில் எல்லா துறைகளிலுமே விவசாயத்திலேருந்து அறிவியல் ஆன்மீகம் எல்லா துறைகளும் சீராக வளர்ந்து நம்ம நாடு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து வல்லரசாகணும்னு சொல்லி வேண்டுகிறோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே.